ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 21/3/2019 வியாழக்கிழமை, விளம்பி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். திதி வளர்பிறை பௌர்ணமி, காலை மணி 7:13 வரை, பின்னர் பிரதமை. நட்சத்திரம் உத்திரம், பகல் மணி 1:33 வரை, பின்னர் ஹஸ்தம். யோகம் கண்டம், காலை 9:06 வரை, பின்னர் விருத்தி. கரணம் பவம், காலை 7:13 வரை, பின்னர் பாலவம். ராகுகாலம் பகல் மணி 1:47 முதல் 3:18 வரை. யமகண்டம் காலை 6:13 முதல் 7:43 வரை. குளிகை காலை 9:14 முதல் 10:45 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருசிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவையாகும். நெஞ்சிரமிக்க, மற்றவர்களை அடக்கி ஆளும் பாசமிக்க மேஷராசி அன்பர்களே, புதிய உத்தியோக முயற்சிகளால் உத்வேகம் ஏற்படும். பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புது பெண்கள் சிநேகம் ஏற்படும். எதிரிகள் பணிவர். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். புதிய பரிசு பொருட்கள் கிடைத்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். வீட்டை பராமரிப்பில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக திகழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் திட்டங்களை செயலாக்க சரியான தருணம். உங்கள் எல்லையை விரிவாக்கி புதியனவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். வளர்ச்சி அடைவதற்கும் தயாள குணத்துக்கும் பிறரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கும் சரியான தருணம் இது. ஆயினும் திறமையை முழுமையாக காட்டி செயல்பட்டாலும் மேலிடத்தில் திருப்தி இருக்காது. வாகனங்களில் நிதானமாக சென்றால் தேவையற்ற விபத்துக்களை தவிர்க்கலாம். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். மனச்சங்கடங்கள் ஏற்படும். அரசால் ஆதாயம் கிடைப்பது அரிது. சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். சகோதரர்களால் உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். வசீகரமான இளமையான தோற்றமுடைய மிதுனராசி அன்பர்களே, உங்களை விரும்புவர்களோடு ஒன்று கலந்து இருக்க விரும்புவீர்கள். சுய ஒழுக்கம், நிர்வாகத்திறன், சக்தி ஆகியவையே உங்களின் இன்றைய சிறப்பு. திட்டமிடல், முடிவெடுத்தல் மற்றும் உடனடியாக செயல்படுதல் ஆகியவையே இன்றைய உங்கள் இலக்காகும். திட்டமிட்டு முறையாக முன்னேற்றம் காண முடியும் என்பதே உங்கள் தனித்திறமை. காலரை தூக்கிவிட்டு வேலைகளை பார்க்கலாம். உங்களின் மேலதிகாரிகள் உங்கள் பணி கண்டு மகிழ்ந்து பாராட்டுவார்கள். சிலருக்கு மனக்கவலை ஏற்படலாம். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு.
அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். மனைவியை தேவதையாகவும் தெய்வமாகவும் போற்றி அவளை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் ஏற்றம் தரும். தக்க தருணத்தில் நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் புதிய உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். பல வகையிலும் பணவரவு அதிகரிக்கும். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கௌரம் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். என் வழி தனி வழி என தனக்கு ஒரு வழி தேடும் சிம்மராசி அன்பர்களே, உடல் பலத்தோடு மனோபலமும் இணைந்து புதிய உற்சாகம் பிறக்கும். உங்கள் எல்லையை உணர்ந்து அடக்கமாகவே இருப்பது நல்லது. எவருக்கும் எதற்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். சொன்னபடி செய்ய இயலாது. எதற்கும் பொறுமை அவசியம். குடும்பத்தாரிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாது இருப்பது நல்லது. வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நலம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிவும், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கூச்ச சுபாவம் உள்ள, காதலை கையாள்வதில் வல்லமையற்ற பொறுமையுள்ள கன்னிராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். பெரியோர் பால் நேசம் ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தனலாபம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். பல வழிகளிலும் பணவரவு கூடும். அன்பும் பாசமும் தெம்பை தரும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். பணவரவு என ராஜயோகங்கள் தரும் நாள். வருமானம் சேர்த்து வளம் பெருகும் நாள். படுக்கை சுகங்கள், அணிகலன் சேர்க்கை, நண்பர்கள் உதவி, நல்ல அதிர்ஷ்டம் என எல்லாமே நல்லதாக நடக்கும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மெத்த படித்த, பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற துளாராசி அன்பர்களே, வீண் செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் வேகத்தை குறைத்து விபத்தினை தவிர்க்கவும். உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. நாவை அடக்க வேண்டிய நாள். விரய செலவுகள் ஏற்படும். பெண்களால் தேவையற்ற செலவுகள் உண்டு. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். மாணவர்கள்
வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றிவிட துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கேட்டதும் கொடுக்கக்கூடிய உற்சாகமான சோர்வில்லாத மனம் உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, பணவர்கள் அதிகரிப்பதால் உற்சாகம் பிறக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் ஏற்படும். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி அளிக்கும். பல வகைகளில் பணம் வரும் நாள். தங்கள் மனதிலும் மகிழ்ச்சி நிலவும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். பிடிவாதம், கடினமனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, பிறருக்கு உதவி வருவதில் பேரின்பம் அடைவீர்கள். படிப்பில் வெற்றிகள் வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். பணவரவு அதிகரிப்பதால் மனம் மகிழும். உடன்பிறப்புகளால் உதவி உண்டு. அரசு ஆதரவு மற்றும் பெரியோர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். திருமண பேச்சுக்கள் எழலாம். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். தனலாபம், புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை உருவாகும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8, சாதகமான எண்கள் 1 மற்றும் 4, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றிவர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். பந்த பாசமுடைய எதையும் விரைந்து புரிந்து கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகள் செய்ய மனம் விளையும். வாழ்க்கையில் வசந்த காலம் என நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் சேரும். உறவினர் உதவியால் உள்ளம் மகிழும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். குருவருளாலும் திருவருளாலும் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8, அனுகூலமற்ற எண் 3, மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றிவிட துன்பங்கள் தூர விலகும். கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிய அல்லது கருப்பு பசு அல்லது எள்ளுதானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். எதையும் திறம்பட முடிக்கும். விஞ்ஞானத்துறையில் ஈடுபாடு உடைய கும்பராசி அன்பர்களே, எந்த காரியத்தையும் புதிய உத்வேகத்துடன் மிக விரைந்து செய்து முடிப்பீர்கள். நிறைய சம்பாதிக்கும் பணத்தை ஊதாரித்தனமாக செய்து விடாதீர்கள். ஃப்ரீ டயத்தை வீணாக்காமல் மற்றவர்களுக்கு உதவிகரமாயிருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். ரகசிய தகவல்களை வெளியிடாதீர்கள். பிஸியான பணி நேரத்திலும் களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள்.
அதிகாரிகளை அனுசரித்து நடந்தால் நலம். மனைவியால் குழப்பங்கள் ஏற்படலாம். இழப்பை தவிர்க்க நியாயமான செயல்கள் மட்டும் ஈடுபடுவது நல்லது. அரசிடம் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தெய்வம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். இளகிய மனமும் நவநாகரிகத்தால் கவரப்படும் மீனராசி அன்பர்களே, சாதுரிய பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். பல வகையிலும் பணவரவு உண்டாகும். அரசாங்கத்தால் ஆதாயங்கள் ஏற்படும். காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். புத்தாடைகள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டு. தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களே நட்பால் சந்தோஷம் ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டை கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.